சீக்கிரமா வந்துட்டா குளிக்காம கூட? அந்த ஆளு என்னையே துரத்திக்கிட்டு வராமா. குளிக்கிற இடத்துல எல்லாம் வந்து நின்னா. அதனால பயந்துகிட்டு நான் குளிக்காம கூட வந்துட்டேன். யாரு? ஜக்கனா? என்னப்பா இது? போப்பா சரிதான். புள்ளைய குளிக்க கூட விடாம இப்படி எல்லாம் இம்சை செய்யறது. ஐயோ நீங்க ஒண்ணு. நானுமா பொண்ணு செலக்ஷன் பண்ணிக்கிட்டு தெரியுறேன் இப்போ. ஏன்னா வயசாயிட்டே போகுது. ஐயாட்ட கேட்டேன் ஒரு கல்யாணம் அப்படின்னு. சரி நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்துட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. பாருங்களேன் 7 நாளா அலைஞ்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் ஒரு மின்னல் கொடிய. அப்படி யாரு நிச்சயம் பண்ணி வச்சிருக்க? உங்க பொண்ணுதான். என் பொண்ணையா? ஏன்னா நம்ம ஜாதியா இருக்கணும்ல. ஐயாவுக்கு ஜாதி தானே முக்கியம். ஆமா. அதனால நம்ம ஜாதியில ஒரு பொண்ணு வேணுமேன்னு சுத்தினேன். இன்னைக்கு தான் பார்த்தேன் இந்த பொண்ணு குளிக்க போறத. ஆகா பின்னால இருந்து தான் பார்த்தேன். அப்படியே பாம்பு மாதிரி நடந்து போச்சு. மனசு அப்படியே கிருன்னு பிடிச்சுக்கிச்சு. மின்னல் கடி. இப்படி எல்லாம் சொல்லாத. ஏமா? பாக்குது. அடா என்ன உடம்பு, கையும் விரலும் இத்தினூண்டா இருக்கோ இல்லையோங்கிற மாதிரி அப்படித்தான் இருக்கணும் அழகு. என்னமோப்பா, நாங்க பரம ஏழை. நகை நட்டு ஒண்ணும் போட முடியாது. எல்லாம் நீங்க தான் போட்டுக்கணும். நீங்க ஒண்ணு நகையாவது நட்டாவது. அந்த பொண்ணு சும்மா வந்தா போறாது. அப்படியா? ஐயோ அது கருத்த பாது கொக்கு மாதிரி இடம் ரொம்ப அழகு. நீங்க நாளைக்கு வந்து ஐயா கிட்ட உங்க பொண்ணுதான்னு ஒத்துக்கணும். சரி அப்படியே செய்யறேன். அப்போ அத்தை நான் போயிட்டு வரேன். அதுக்குள்ள அத்தை முறை வந்துச்சா? உன்னை போயிட்டு வரேன். பாக்குறேன் உன்னை. சேலல்ல கலைஞ்சிருக்கு இருக்கு. ஐயோ என்னங்க, இங்க இருந்து 5-6 பட்டு சேலைகளே காணும். என்னங்க பேசாம இருக்கீங்க? போலீஸுக்கார அனுப்புங்க. போலீஸ்காரன் வந்தா நம்மளதான் இழுத்துக்கிட்டு போவான். ஏ என்ன திருடன் வந்தா வெள்ளி பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு சேலையாடி தூக்கிட்டு போவான். உன் புள்ள இருக்கான சேகர், அவன் செய்த வேலை இது. நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? சரிதான், நான் நினைச்சு சரியா போச்சு. காலையில இந்த தொம்பரவு கூட்டம் வந்து அழுது பாரு. சரிதான். உடுத்தா இப்ப என்ன எழுந்துரு. உண்மையை சொல்றியா இல்லையா? சேகர் எங்க? உண்மையா? இதுதான் உண்மை. என்ன இதுதான் உண்மை? உடுக்கிறேன் பாரு. சேகர் எங்கடா? எங்க சேகர்? தம்பி நீ இது வேண்டாம், இது ரொம்ப தப்பான காரியம். என்னது என்ன தப்பான காரியம் சொல்லு. தப்பான காரியம் அப்படின்னு சொன்னேன். இதை கொடுத்து குடிக்க சொன்னாரு. பாதி குடிச்சேன். குடிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி. என்னது? என்னடா அது மூதேவி? நான் தம்பி. ஓ நீங்களா? தூக்கத்துல எல்லாரையும் ஒன்னாதான் தெரியுது. என்ன ஒன்னாதான் தெரியுது? சேகரங்கடா? அது இந்த தூக்க மருந்து அது குடிச்சேன். அப்படியே தூக்கம் வந்துடுச்சு. நீங்களும் கொஞ்சம் குடிங்க, சுகமா. கேக்குறேன். என்னடா அது? நான் படுத்துக்கிறேன். படுத்துக்கிறியா? திரும்ப சேகரங்கடா? எங்க சேகர்? நம்ம பண்டார தெரு வீடு, நம்ம வீடு இல்ல, அங்கதான் அந்த பொண்ணு அமிர்தம் கேட்டேன். உன் மகன் செய்த வேலையே போபடி. சுந்தரி, அத்தான் இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா? எப்படி இருக்கிறேன் அத்தான்? எப்படியோ இருக்கிறாய். இவ்வளவுதானா? சுந்தரி, உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி. இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான். சுந்தரி, அறிவு குறைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல என் ஆசை.
மன தடுமாற்றத்தால் உண்டான மயக்கமல்ல என் ஆசை. வெறும் உடம்பின் வெளி அழகால் விளைந்த வெறி இல்லை என் ஆசை. எந்த பிறவியிலோ கருவாகி அடுத்து எத்தனை பிறவிகளிலோ உருவாகி இந்த பிறவியிலே பிறந்திருக்கும் பேராசையடி என் ஆசை. என் ஆசை அழியாது, அசையாது, மாறாது சுந்தரி. நன்றி. உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு என் நன்றி அத்தா. சுந்தரி, குலத்தின் கௌரவத்தை குலைத்து விட்டாயடா பாவி. நீ அவன் அத்தை மகளாடி அற்ப நாயன். அப்பா, நீ என் மகனா? ஜாதி பெருமையை சிதைத்து விட்டாயடா சண்டாளா. தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி. அதை ஏளனம் செய்யவோ இழித்து கூறுவோ யாருக்கும் உரிமை இல்லை. சேகர், மரியாதையாக இவளை வெளியே துரத்து விட்டு என் மானத்தையும் உன் மானத்தையும் காப்பாற்றிக் கொள். அப்பா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள். அழாதே சுந்தரி. ஏண்டி பசப்புக்காரி, நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்தவன் வேறு வேண்டுமா? பஞ்ச சுரக்கிக்கு பஞ்சன சிங்கார், ஜோடி போட மாடு வீட்டு மாப்பிள்ளை. பேஷ் பேஷ், காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததான். அப்பா, என்னை திட்டுங்கள். அவளை திட்ட நீங்கள் யார்? உன் அப்பனடா அப்பன். என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்தை அளித்த இந்த சண்டாளியை என் கையால் கொண்டு விட்டுத்தான் மகன். வேண்டாம் அப்பா. இல்லுங்கள் அப்படியே. அமிர்தம், காரியம் மிஞ்சி விட்டது. தெரியவே எனக்கு. நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கா? ஆம், ஊரார் விழுத்திக் கொண்டு சிரிக்கும் முன்னரே நீங்கள் போய்விடுங்கள். இந்த நாசக்கார பெயர் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் போங்க. சரி. சேகர், அம்மா, என்ன அடக்கமான பிள்ளைடா நீ. யாரு பெற்ற மகளையோ அநியாயம் செய்து விட்டாயே. அம்மா, நானா? சேகர், நீ இப்போது என் பேச்சை கேட்கிறாயா இல்லையா? என்றம்மா மறுத்தேன். அப்போது நீ வீட்டுக்கு போ. சுந்தரி? உன் சுந்தரியை மென்று தின்று விட மாட்டேன். போ நீ. அவளை தனியாக விட்டு விட்டா? உன் தாயடா நான். உன் இன்பத்திற்கு இடையூறாக எதுவும் செய்ய மாட்டேன். என் சொல்ல கடைசி முறை என்று நினைத்துக் கொண்டாவது கேட்டு நடடா. போய்விடு. போகிறேன் அம்மா. சுந்தரி. அத்தா, சுந்தரி, அழாதே. ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம். நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன். நன்றி தாயே. தாய்தான் நான் உனக்கு, மகள்தான் நீ எனக்கு. என்னை நீ உன் மாமியாக மனதிலும் எண்ணாதே சுந்தரி. என்னம்மா இது? அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நியாயமா அம்மா? நானா அநியாயம் பேசுகிறேன்? இல்லை சுந்தரி, கண்ணியமானவன் உத்தமன் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேனோ அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை பாழாக்கி விட்டான். அதற்காக சுந்தரி, அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டுவிடம்மா நீ. ஐயோ, என்னம்மா இது? நீங்களா இந்த ஏழையின் காலில் விழுவது? ஆம், என் மகன் செய்த பாவம் அவ்வளவு கோரமானதும். அதற்கு நான் இதுவும் செய்யலாம், இன்னமும் செய்யலாம். இல்லை இல்லை, அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. நாங்கள் இருவரும் நிரபராதிகள். நீங்கள் தான் எங்கள் களங்கமற்ற காதலை தவறாக கூறுகிறீர்கள். காதல், இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் அம்மா. அம்மா, நானும் உங்களைப் போல் ஒரு பெண் அல்லவா? என்னை பாருங்கள், நான் கள்ளி அல்ல, பேராசைக்காரி அல்ல. எனக்காக இறங்குங்கள். என்னை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அம்மா. சுந்தரி, உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறாய். ஏழ்மையின் குறியோ தாழ்மையின் குறியோ உன்னிடம் இம்மியும் இல்லை. உன் உருவம், உன் குணம், உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது. எல்லா வகையிலும் சிறந்துள்ள நீ எனக்கு ஏற்ற மருமகள் தான். ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடவி படர்ந்து நிற்கும் ஒரு கொடிதான். தனி மரம் அல்ல. நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆசை பக்தி எல்லாம் இருக்கும் போது மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா அம்மா? அம்மா, நீங்கள் மனது வைத்தால்? மனதிருக்கிறது, மார்க்கம்தான் இல்லை மகளே. உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கி நிற்கிறார் என்று எண்ணுகிறாயா? இல்லை, மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் ஒன்று. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யக்காரன். எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர் ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா?
அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியமா? பணம், அந்தஸ்து என்ற தூப தீபங்களால் அந்த பூதம் வெறியாட்டம் போட அந்த ஆட்டத்தில் சொக்கி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா? பகிஷ்காரம் என்ற பானத்தை எடுத்த எடுப்பில் பிரயோகித்து உன்னையும் சேகரனையும் விலவிலக்கச் செய்து முடிவில் உங்கள் ரத்தத்தை குடித்தும் விடுவார்களே அந்த மூர்க்கர்கள். அம்மா, என் கதி ஒரு தடையும் என்று உல்லாசமாக குலவி மகிழ்ந்திட நீங்கள் இருவரும் குயிலின் குலத்திலும் மானின் இனத்திலும் ஏன் பிறந்திருக்க கூடாது? 1000 கடவுள்களையும் 10000 ஜாதிகளையும் கொண்ட இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனடி பிறந்தாயே? பிறந்தாயே உயர்ந்த ஜாதியில் ஏன் பிறக்கவில்லை? ஏழையாக இருந்தாலும் என் அண்ணன் மகளாக நீ ஏன் பிறக்கவில்லை? ஐயோ, அது என் தவறா அம்மா? அம்மா, இந்த அனாதை கண்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவளிக்கத்தான் வேண்டும். சுந்தரி, ஒருபோதும் உன் நினைவு நிறைவேறாது. உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்பனமாக நினைத்து அவனை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. வீணாக நீயும் செத்து அவனையும் சாகடித்து அவரையும் என்னையும் நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன புண்ணியம் உண்டு சுந்தரி? மீண்டும் உன்னை சந்திக்கிறேன். வேண்டாம்மா, அபலைனா எங்கம்மா போவேன்? உனக்காக ஏங்கி எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கும் உன் பெற்றோரிடம் போய் சேர்ந்து கொள். பரந்த இந்த உலகத்தில் உனக்காயிடமில்லை. தைரியமாக போ. கூட்டம் தாருடனே சேர்ந்து கொள். என் பேச்சை கேளம்மா. ஐயோ தெய்வமே! அமர்தா, துரத்துட்டே இல்லையா? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பேசாம இருங்க. சுந்தரி ஓடிவிட்டாள். அம்மா, டேய், இன்னும் நீ படுக்கலையா? நீங்க போங்க, போய் படுத்துங்க. போங்க. அம்மா, சுந்தரி வாடா, மேல் போகலாம். என்னம்மா? ஆதரவில்லா பூங்கொடி போலே ஆனந்தம் என் வாழ்வில் இல்லாமலே ஆராத சோகம் நான் காண்பதா? ஆராத சோகம் நான் காண்பதா? வானில் காணும் நிலாவே வானவில் தானோ என் காதலே? காவியம் காணா ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே. காவியம் காணா ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே. என் ஆசை காதல் வீணாவதா? என் ஆசை காதல் வீணாவதா? வானில் காணும் நிலாவே வானவில் தானோ என் காதலே? காதலை நாடும் வாழ்வெனும் ஓடும் கவிழ்ந்ததுவே கரை காணாமலே. காதலை நாடும் வாழ்வெனும் ஓடும் கவிழ்ந்ததுவே
கரை காணாமலே வேதனை தீராமல் போராடுதே வேதனை தீராமல் போராடுதே என் ஆசை காதல் வீணாவதா வானில் காணும் நிலாவே வானவில் தானோ என் காதலே